ஏற்கனவே டில்லியில இருந்து ஒரு வெள்ள தாடிக்காரர் இங்க 5 தடவை லேகிய வித்துட்டு போயிட்டாரு. அவர் தான் யாருன்னா ஒன்றிய பிரதம மந்திரி நரேந்திர மோடி. அவர் இங்க வர்றப்பெல்லாம் எப்படி பேசுவார் பாத்திருக்கீங்களா? अप्रैल 19 को अब की बार 4 चौका है. இப்படியே அல்வாவை கிண்டி 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 10 வருஷம் கொடுத்தாச்சு. 10 வருஷம் சிலிண்டர் விலை 1100 ரூபாய் பக்கம் நெருங்கிருச்சு. தேர்தல் வரப்போகுதுன்ட்டு இப்ப 50 ரூபா குறைக்கிறாரியா. இது எப்படி இருக்குன்னா, இந்த வியாதி வந்தா இழுத்துக்கிட்டு கிடப்பேன். சாக போறவனுக்கு பால் ஊத்துற மாதிரி கடைசி நேரத்தில் வந்து 50 ரூபாய் சிலிண்டர் விலையை குறைச்சிருக்காரு நரேந்திர மோடி. ஜவஹர்லால் நேருல இருந்து பல பேர் பிரதமராக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கும்பிடு போட்ட ஒரு மனுஷனை ஒரு பிரதம மந்திரியை யாராவது பார்த்திருக்கீங்களா? வாழ்க்கையில யார வேணாலும் நம்பிடலாமியா. இந்த கூல கும்பிடு போடுறேன் பார்த்தீங்களா, அந்த குரூப்பை மட்டும் நம்பவே முடியாது. எந்த நேரம் வேணாலும் நம்மளை விஷம் வச்சு கொண்டுருவேன். கும்பிடு போடுற மாதிரி காலை கப்பக்குன்னு வாரிடுவான். இதுக்கு வேற யாரும் எடுத்துக்காட்டு இல்ல. இவருக்கு பஜனை பாடிக்கிட்டு இருந்தாருல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, ரெண்டுமே காலில் உளுந்து வாரி விடுறதுல கெட்டிக்காரங்க. யார வேணாலும் நம்பலாம், இந்த கூல கும்பிடு போற ஆளை நம்ப கூடாது. அதிமுக தொண்டர்கள் பூரா இன்னைக்கு அப்படித்தான் மொழி விதிங்க போய் கிடக்குது. எலெக்ஷனுக்கு பிறகு நீங்க என்னென்ன செய்ய போறீங்கன்னா, தமிழ்நாட்டு உரிமையை நாங்கள் மீட்டெடுப்போம். யார்கிட்ட போய் மீட்டெடுப்ப? அந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு என்ன விளம்பரம் பண்றாரு பாத்தீங்களா? ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம். ஒரு விரல்ல வாங்கி அடிப்பாராம். அவருக்கு இருக்க எல்லா விரலையும் இழந்துட்டாரு. கட்ட விரல் யாருன்னா ஜெயலலிதா அம்மா, அவங்க இறந்துட்டாங்க. நடுவிரல் முதலமைச்சரான சசிகலா அம்மா காணா போச்சு. அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் 11 எம்எல்ஏ கூட சப்போர்ட் பண்ணாரு, ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு. அவர் இப்ப ராமநாதபுரத்துல பலாப்பழம் வித்துக்கிட்டு இருக்காரு. பலாப்பழம் 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 15 ரூபா 15 ரூபா பலாப்பழம் பலாப்பழம் பலாப்பழம். இப்ப பார்த்தேன் 3 தடவை முதலமைச்சரானவர் இப்படி வந்து பலாப்பழத்தை குட்டியானையில ஏற்றிட்டு அலைகிறாரு. இன்னைக்கு ஒரு மாற்று அணி என்று சொல்லிக் கொண்டு நடு ரோட்ல போயிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி, அவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்ப தனியே ஆளா இன்னைக்கு நின்றுட்டு இருக்காரு. எப்படி ஒவ்வொருவருக்காக துரோகம் செய்த எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு மக்களுக்கும் துரோகம் செய்ய போகிறார்.